உடல், உடலின் உன்னதம் பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். இந்த உடல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த உடம்பு கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு பரிசு. மண்ணுனா நம்ம கீழே பார்க்குறோம், விண்ணுனா நம்ம மேலே பார்க்குறோம். சரிதானே? வானம்னா எங்க பார்க்குறோம்? மேலே பார்க்குறோம். பூமினா கீழே பார்க்குறோம். நம்ம பார்க்குற இந்த வானமும் இந்த பூமியும் தனித்தனியா இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்க்குற இந்த வானமும் பூமியும் தனித்தனியா இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் உன்னுடைய என்னுடைய உடல் விண்ணாலும் மண்ணாலும் பின்னி பிணையப்பட்டிருக்கு. விண்ணும் மண்ணும் இணைந்ததுதான் உன்னுடைய உடல். வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டா? ஒரு மனிதன் தன் உடலை சரியாக புரிந்தால், அந்த உடல் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விண்ணும் மண்ணும் சம்பந்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. விண்ணும் மண்ணும் சம்பந்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த உடல் எங்கிருந்து உருவாகுது? இந்த உடல் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, உயிரிலிருந்து உருவாகிறது. இந்த உடல் எங்கிருந்து உருவாகுது? உயிரிலிருந்து உருவாகுது. எப்படி உருவாகுது அப்படின்னா, தாய் தந்தையர் அல்லது ஒரு ஆண் பெண்ணுடைய உறவில் உருவாகிறது. ஒரு ஆண் பெண்ணுடைய உறவில் உயிரால் இந்த உடல் உருவாக்கப்படுகிறது. சரிதானே? அப்படிதானே? சரியா? இப்போ ஒரு ஆணுக்கு ஆணிலிருந்து உயிர் கடத்தப்படுகிறது. ஆணிலிருந்து உயிர் கடத்தப்படுகிறது. பெண்ணில் அந்த உயிர் தனக்கான உடலை உருவாக்கி கொள்ளுகிறது. ஆணிலிருந்து உயிரணு கடத்தப்பட்டு பெண்ணுடைய கருப்பையில் அது தனக்கேற்ற உடலை உருவேற்படுத்தி கொள்கிறது. இப்போ ஆணிலிருந்து எங்கிருந்து அந்த உயிரணு கடத்தப்படுது அப்படின்னா, பால் உறுப்பிலிருந்து இல்லை. ஏன்னா பால் உறுப்பு இருக்கிற இடம் பாதாளம். சரிதானே? பால் உறுப்பு இருக்கிற இடம் எது? பாதாளம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, காற்று, ஆகாயம். சரிதானே? அதே போல இதுக்கு மேலே இருக்கிறத பரலோகன்றோம், இதுக்கு கீழே இருக்கிறத பூலோகன்றோம், இதுக்கு கீழே போயிட்டா பாதாளம். சரியா? பால் உறுப்பு இருக்கிற எது? பாதாளம். அங்கிருந்து விந்தணு போல, அது வழி மட்டும்தான். ஆனால் விந்தனுடைய உருவாக்கம், உயிரனுடைய உருவாக்கம் இங்கே இருக்கு. உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு உயிரனுடைய உருவாக்கம் எங்கே இருக்கு? தலையில் இருக்கு. உயிர் குடியிருக்கிறது எங்கே தான்? பரலோகத்தில் தான். பரலோகத்தில் வாழும் பிதா. கடவுள் எங்கே வாழ்றது? உயிர் எங்கே வாழ்வது? பரலோகத்தில் வாழ்கிறான். அப்போ உயிரணு எங்கிருந்து உருவாக்கி போகுது? எங்கிருந்து தான் உருவாக்கி போகுது. சரியா? ஆகாயம்தான் உன்னுடைய தோற்றம். ஆகாயம், விண் தான் உன்னுடைய பிறப்பிடம். உன்னுடைய உடல் மண்ணால் செய்யப்பட்டதா இருந்தாலும் அதனுடைய துவக்கம் எதுதான்? விண், ஆகாயம். இந்த துவக்கம் புரியாததுனால தான் இந்த உடம்ப, இது வெறும் மண்ணு உடம்பு தானே, இது வெறும் மாம்சம் தானே, இது வெறும் ஒன்றுக்கும் உதவாது தானே, இதை வச்சு என்னத்தை பண்ணுறது? நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி. அவ்வளோதான். வெறும் போட்டு உடைக்கிற பாண்டமா மட்டும் இது கருதப்பட்டதின் காரணம் என்னன்னா, இதனுடைய உருவாக்கம் மேலான இடம் என்பது மனிதர் புரிந்திருக்கவில்லை. இந்த உடலின் உருவாக்கம் மேலான இடம் என்பதை மனிதன் புரிந்திருக்கவில்லை. அதனால இந்த உடம்பை எப்பவுமே அற்பமாக பார்க்குற மனப்பான்மை, இலக்காரமாக பார்க்குற மனப்பான்மை, கேவலமாக பார்க்குற ஒரு மனப்பான்மை, மட்டமாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை மனுஷங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இயேசுநாதர் இது ரொம்ப அழகாக சொல்றார். வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு அளிக்கிற உணவே என் பிதா கடவுள் அருளிய உணவுன்றார். இந்த உலகத்துல நீங்க பிழைக்கணும், இந்த உலகத்துல நீங்க இருக்கணும்னா நிச்சயம் என்ன வேணும்? உடம்பு வேணும்.
உடம்புங்கிற இந்த சாதனம் இல்லாம இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இல்லை? பிழைப்பு இல்லை. அப்ப இந்த உடம்பு உங்களுக்கு எங்கிருந்து இறங்கினதுன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு உங்களுக்கு எங்கிருந்து இறங்கினது? எது இந்த உடலை உருவாக்கியது? உயிரே இந்த உடலை உருவாக்கியது. இந்த உடல் வானத்திலிருந்து இறங்கிய வாழ்வு தரும் ஜீவ உணவு. இந்த உடம்பு தான் என்னது உனக்கு? கடவுள் தந்த உணவு, கடவுள் தந்த ஜீவ அப்பம், உயிருள்ள அப்பம். அது பேர் என்னது? உயிருள்ள அப்பம். நீங்க எவ்வளோ அப்பம் கோதுமையில செஞ்சு சாப்பிட்றீங்க, ரவையில செஞ்சு சாப்பிட்றீங்க. ரவையில செய்வாங்களா தெரியல, ரவையில அப்பம் செய்கிறாங்களா? சரி செஞ்சுங்க. மைதாவில் செஞ்சு சாப்பிட்றீங்க, கேழ்வரகுல ரொட்டி சுட்டு சாப்பிட்றீங்க. எவ்வளோ அப்பம் என்ன செஞ்சாலும் அதில் என்ன இல்லை? உயிர் இல்லை. ஆனால் எதற்கு அது கொடுக்கப்படுது? உயிருள்ள இந்த உடலுக்கு உணவாக அவைகள் கொடுக்கப்படுது. இப்போ இந்த உடலினுடைய தரம் மிக மிக உன்னதமானது. நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளோ ஒத்துக்கிறீங்களோ, அது உங்கள் அறிவுக்குட்பட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை இந்த உடலின் தரம் மேன்மையானது. விண்ணும் மண்ணும் அதாவது விண்ணுங்கிறது வெறுமை, விண்ணுங்கிறது வெறுமை அல்லது வெட்டவெளி, ஒன்றும் இல்லை, கடவுள். சரியா? அந்த விண்ணில் இருந்து, அந்த உயிரில் இருந்து தான் காற்று, அந்த காற்றில் இருந்து தான் என்னது? நெருப்பு, அந்த நெருப்பில் இருந்தால் என்னது? நீர், அந்த நீர் திட்டப்பட்டு என்னது? நிலம். படிப்படியாக இருக்குமா இருக்கும் உங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு எப்படி தான் இருக்கும்? படிப்படியாக இருக்கும். முதல்ல எது இருக்கும்? தலையாய ஆகாயம், அதற்கு கீழே காற்று, அதற்கு கீழே நெருப்பு, அதுக்கு கீழே நீர், அதுக்கு கீழே நிலம். இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரம், இந்த பேரண்டம் எப்படி ஐம்புதங்களால் அதன் அதன் நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை உன் உடல் அப்படியே சித்தரித்து கொண்டிருக்கிறது. உன் உடம்பு, என் உடம்போ இந்த பிரபஞ்சத்தை, இந்த பேரண்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? சித்தரித்து காண்பித்து கொண்டிருக்கிறது. உனக்கு வெளியே இருக்கிற இந்த ஐம்பூதங்களை இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு நீ பார்க்கவே முடியாது. ஆனால் உன் உடல் எப்படி அழகா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. விண்ணிலிருந்து நீ மண்ணாகி இருக்கிறாய், விண்ணிலிருந்து நீ என்னாகி இருக்கிறாய்? மண்ணாகி இருக்கிறாய். விண்ணும் கொண்டிருக்கிறாய், மண்ணும் கொண்டிருக்கிறாய், நிலமும் கொண்டிருக்கிறாய், நீரும் கொண்டிருக்கிறாய், நெருப்பும் கொண்டிருக்கிறாய், காற்றும் கொண்டிருக்கிறாய். அனைத்தும் கொண்டது உன்னுடைய அற்புதமான இந்த உடல். இந்த உடலின் உன்னதத்தை ஏன் நான் புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உடல் கொண்டு நான் வாழ இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். இந்த உடல் கொண்டு இந்த பூமிக்கு நான் வாழ்வதற்காக வந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய முதல் பற்று, என்னுடைய முதல் பாசம் எனக்கு என் உடம்பு மேல இருக்கணும். மனிதர்களுக்கு உடல் மீது அக்கறை இருக்கிறது, ஆனால் சரியான விதத்தில் அந்த அக்கறை இருக்கிறது இல்லை. உடல் நல்லா இருக்கணும், என்ன செய்யணும்? நல்லா உடுத்தணுமா, நல்லா சாப்பிடணுமா? உடல் நல்லா இருக்கிறதுக்கு நல்லா உடுத்தணுமா, நல்லா சாப்பிடணுமா? நல்லா சாப்பிடணும். ஆனால் பொதுவாக மனுஷங்க என்ன செய்யறோம்? சாப்பிட்றது எதை வேணுமா சாப்பிடுவோம், சாப்பிட்றது எதை வேணுமா சாப்பிடுவோம். அது தரமான பொருளா, உடலுக்கு சத்தான பொருளா, நல்ல பொருளா, அது உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருளா, அவ்வளோ அக்கறைலாம் அது மாதிரி கிடையாது. ஆனால் உடைகளுக்கு, உடல் மேலே போத்திக்கிறதுக்கு, ஏன்னா உடல் மேலே போத்திக்கிறத மற்றவங்க பார்க்குறாங்க. உடல் மேலே போத்திக்கிறத யார் பார்க்குறாங்க? மற்றவங்க பார்க்குறாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு அவரை சொல்லிட்டாங்க. ஆடையை வச்சுதான் அந்தஸ்தே கணிக்கப்படுது. ஒரு மனுஷன் போகிற ட்ரெஸ் வச்சு தான் என்ன பண்ணுது? அந்தஸ்து கணிக்கப்படுது. இவர் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, கோட் ஷூட் போட்டிருக்கிறாரு, இல்லை பட்டு புடவை கட்டிக்குது இந்த அம்மா, எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு, என்ன மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் தான் பார்த்து இந்த சமூகம் மதிக்குது அப்படின்ற ஒரு மாய உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. அதனால உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உணவை விட அதிகமாயிடுச்சு. உணவு மேலே மனுஷனுக்கு அக்கறை இல்லை. அதனால தான் எல்லா உணவுலையும் கலப்படைய வியாபாரிக்கே தெரிஞ்சு போச்சு என்னன்னு, இந்த மனுஷங்களுக்கு உடம்பு மேலே அக்கறை இல்லை. அவன் தரமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற அறிவு அவனுக்கு இல்லை. எதை விற்றாலும் எதை கொடுத்தாலும் வாங்கி போய் தின்றான். அதனால எதையும் விற்கலான்னு ஆயிட்டான்.
ஆனால் ட்ரெஸ்ஸுங்க பாரு ரொம்ப மாடர்ன் ஆகுது, தரமாகுது, குவாலிட்டி ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா தீபாவளிக்கு இல்லை இப்போ பண்டிகைக்கு பிளாட்ஃபார்ம் வந்து 20 ரூபா டவுசரு, அதிகபட்சம் ஒரு 15, 25 ரூபா, 30 ரூபாயில் ஒரு ஷர்ட்டு வாங்கி தருவார். அது போட்டு ஒரு எகுறுனா பர்றன்னு கிழிஞ்சிடும். இந்த சேர் இப்படி தாண்டி விளையாடுவில்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, சேர் இப்படி தாண்டி விளையாடும் போது காலை இப்படி தூக்குனா போதும் பின்னாடி பர்றன்னு கிழிஞ்சிடும். இல்லை ஒருவேளை அப்போவே பணக்காரங்க குவாலிட்டியாக போட்டுருப்பாங்க தான். ஆனால் அதிகபட்சம் உடைகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நான் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ நமக்கு என்னதான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு, ட்ரெஸ்ஸிங். உடுத்தணும். எப்படி உடுத்தணும்? பளபளப்பாக உடுத்தணும், பகட்டாக உடுத்தணும், நல்லா தேர்ந்தெடுத்து உடுத்தணும், நிறைய மாடர்னாக உடுத்தணும், டிசைனாக உடுத்தணும். சரி, உடுத்துறதுக்கு என்ன இருக்கணும்? உனக்கு உடம்பு இருக்கணுமே. நல்லா உடுத்திருக்கிற, காஸ்ட்லியா உடுத்திருக்கிற, ஆனா உடம்பு எலும்பெல்லாம் நலிஞ்சு போய், நரம்பெல்லாம் சுருங்கி போய், குடல் எல்லாம் சுருங்கி போய், உள்ள பலமே இல்லாம, உடல் வலுவா இல்லாம இருந்தா அது எப்படி தெரியுமா? சுடுகாட்டுல பொணத்தை புதைச்சிட்டு அதுக்கு மேல பளிங்கு கல்லு போட்டு ஒரு கலரை கட்டுறாங்கல்ல. சுடுகாட்டுக்கு போனால் சிலது மண்ணே போட்டு மூடிட்டுப்பாங்க, சிலது சாதாரண செங்கல் வச்சு சுண்ணாம்பு அடித்து கட்டியிருப்பாங்க, சிலது பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸ் போட்டு ஒட்டியிருப்பாங்க, கிரைனைட் போட்டு ஒட்டியிருப்பாங்க, மார்பிள் போட்டு ஒட்டியிருப்பாங்க, பளபளப்பாக இருக்கும் மேலே. ஆனால் தோரணம் என்ன தான் இருக்கும்? சிலது அப்போதான் போச்சுன்னா கொஞ்சம் சதை நொந்துகுந்து அப்படி இருக்கும், சிலது எலும்புங்களா இருக்கும், சிலது நரம்புங்களா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அது போலதான் இன்னைக்கு மனுஷன் உடம்பு இருக்கு. உடம்பு கூலமாக இருக்குது, உடம்பு நொந்து போயிருக்குது, உடம்பு நொறுங்கி போயிருக்குது, உடம்பு நோய் பிடிச்சி கிடக்குது, உடம்பு ஆரோக்கியமா இல்லை, உடம்பு தெம்பா இல்லை, உடம்பு பலமா இல்லை. ஆனா போத்திக்கிற போர்வை மட்டும் எப்படி இருக்குது? ஜோரா இருக்குது, நல்லா பளபளப்பா இருக்குது. காரணம் என்ன? இந்த உடம்பை நம்ம சம்பாதிக்கல, இந்த உடம்பை நம்ம செஞ்சுக்கல, இந்த உடம்பை நம்ம பணம் கொடுத்து வாங்கல. இது இலவசமா இறைவன் இந்த பூமிக்கு நம்ம வர வேண்டும்னு அவன் சித்தம் கொண்டு அவனே இந்த உடம்பை உருவாக்கி இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளை அனுப்பியிருக்கிறான். இந்த உடம்பு எடுத்து பூமிக்கு வந்துட்டோம். ஆனா இந்த உடம்புக்கு தரமானதை கொடுப்பதற்கான அறிவை மனித சமுதாயம் பெற்றிருக்கவில்லை. நான் சாப்பிட்றேன்ல அரிசி தான் நமக்கு முக்கியமான உணவாயிடுச்சு இல்லை? அதிகபட்சம் என்னதான் சாப்பிட்றோம்? அரிசியை மட்டும்தான் சாப்பிட்றோம். அந்த அரிசி, அந்த சோறு எவ்வளோ அளவு உள்ள போகுதுன்றதுக்கு சைடிஷ் தான் என்ன இருக்கு? குழம்பு, காயெல்லாம் நம்ம தரமாக இவ்வளோ காய். இலங்கைக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த உணவு வந்து சோறு கொஞ்சம் இருக்கும், ஒரு கவலை சோறு இருந்துச்சுன்னா நல்லா ஒரு 5-6 காய், சாதாரண ஒரு உணவே அவங்களுக்கு காய்னா ஒரு குறைஞ்சது 4 காய், 4 விதமான காய் சமைச்சு வச்சிருப்பாங்க. அதில் தண்ணி, தக்காளி, குழம்பெல்லாம் இருக்காது. ஏன்னா அப்போ நான் போனப்போ அங்கே தக்காளி 1000 ரூபாய் கிலோ. அதனால அங்கே தக்காளி எல்லாம் பொதுவாக வாங்கி இங்கே மாதிரி அள்ளி ஊற்றுற குழம்பெல்லாம் கிடையாது. வெறும் நம்ம காய் பொரியல் பண்ண எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். எல்லா குழம்பு வகைகளும் அதே தான். அப்போ அங்கே காய்கள் சாப்பிட்றது அதிகமாக இருக்கும், சோறு சாப்பிட்றது குறைவாக இருக்கும். ஆனால் இங்கே சோறு சாப்பிட்றதுக்காக தான், அது உள்ளே போகிறதுக்காக தான் என்னது நமக்கு குழம்பு. அப்போ குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குதோ அவ்வளோ சோறு என்ன பண்ண நமக்கு உள்ள போய். அப்போ சோறு தான் முக்கியமான உணவுன்னு ஆயிடுச்சு நமக்கு, அதுதானே? அந்த சோறு, அந்த அரிசி எப்படி இருக்கணும்? தரமாக இருக்கணுமா வேணாமா? அந்த தரத்தை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா? முதல்ல நான் உண்ணுகிற உணவின் தரம் எனக்கு தெரியுமா? கேட்க வேண்டிய கேள்வி தானே. நீ சாப்பிட்ற அரிசி எங்கே விளையுது, யார் விளைவிக்கிறாங்க, அது என்ன தரம்? எதுனா இருக்கட்டுமேண்ணா, எதுனா இருக்கட்டும்ண்ணா, பொன்னி அரிசி வாங்கிக்கோ. நான் என்ன அரிசி வாங்கிக்கோ? பேரே பொன்னி அரிசி வாங்கிக்கோ. அது பாலிஷ் பண்ணியிருக்கட்டும், மிஷினில் போயிருக்கட்டும். அதாவது சாப்பிட்றது வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், வெள்ளையாக சோறு வடிச்சா வெள்ளையாக பலப்பலான்னு இருக்கணும். பார்வைக்கா சாப்பிட்றது பார்வைக்கா வயிற்றுக்கா? வயிற்றுக்குன்னா வயிற்றுக்கான ஆரோக்கியத்தை தானே பார்க்கணும். பார்வைக்கு பலப்பலான்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அரிசி நான் பார்த்தா மங்களா இருக்குன்றேன். இந்த அரிசி பார்க்கவே இப்படி பலப்பலான்னு இருக்குது, வெள்ளையா இருக்குது, மெல்லிஸா இருக்குது.
நீ உண்ணும் உணவின் தரம் உனக்கு தெரிய வேண்டும். காரணம், உன்னுடைய உடல் விண்ணும் மண்ணும் கலந்து செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சாதனம். அதற்கு உள்ளே அனுப்புகிறது புத்தி அளவுக்காவது அது தரமானதாக இருக்கணும். இந்த உலகத்திலே தரமானதெல்லாம் நீ தேடி போய் தின்ன முடியாது. நம்ம நாட்டில் தரமானதெல்லாம் நமக்கு கிடைக்காது. 3வது பட்சம் 4வது பட்சம் 5வது பட்சமானதே நமக்கு அதுதான் காஸ்ட்லி. ஏன்னா முதல் தரமானதெல்லாம் இங்க ஏற்றுமதி பண்ணிடுறான். அது நமக்கு எல்லாம் என்ன பண்ணுறதில்ல, பார்க்க கூட கிடைக்கிறதில்ல எதுவுமே. அப்படி இருக்கும்போது நான் உண்ணும் உணவில் எனக்கு கவனம் தேவை, நான் குடிக்கும் தண்ணீரில் எனக்கு கவனம் தேவை. எனக்கு உள்ள இந்த உடம்புக்குள்ள என்ன போகுதோ, இந்த உடம்பு மேலே போத்துறது என்னென்ன இருக்கட்டும். என்னை யாரும் என் உடையை வச்சு மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாரும் என் உடையை வச்சு மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்க மதிக்கணும் மெச்சிக்கணும்னு ஒருபோது என்ன பண்ணாத, தயவுசெய்து ட்ரெஸ் பண்ணிடாத. நீ ட்ரெஸ் பண்ணு, அழகாக ட்ரெஸ் பண்ணு, அலங்காரமாக ட்ரெஸ் பண்ணு, காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அதை யாருக்காக பண்ணு? உனக்காக பண்ணு. உனக்கு பிடிச்சி உன் அளவில் சந்தோஷமாக நீ என்ன மாதிரினா ட்ரெஸ் பண்ணு. ஆனால் அடுத்தவங்க மதிக்கணும் மெச்சிக்கணும் நினைப்பில் ட்ரெஸ் பண்ணவே பண்ணாத. உன்னை யாராவது உன்னுடைய உடையை கொண்டு மதிக்கிறான்னா அவன் மதிப்பு உனக்கு தேவையே இல்லை. என் மதிப்பு நான் உடுத்துற உடையில் இல்லை, நான் என்ற என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்னுடைய உள்ளம் என்னை மதிக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் என் உடலை மதிக்க வேண்டும். என்னை நானே மதிக்க வேண்டும். என்ன நான் சரியா மதிக்க தெரிஞ்சா அடுத்தவங்க மதிக்கிறது மேலே எனக்கு என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவனம் அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வேற யாருக்கும் தெரிய போறது கிடையாது. உனக்கு தெரிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வேற யாருக்கும் தெரிய போறது கிடையாது. உன்னை யாரால தான் மதிக்க முடியும்? சரியா மதிக்கணும்னா உன்னால தான் மதிக்க முடியும். அதனால அடுத்தவங்க மதிப்பை தேடி ஆடையை உடுத்தாத. அதே போல உன்னுடைய உடலை சப்பையா வச்சுருக்காத. உடலை எப்படி வச்சுருக்காத? சப்பையா வச்சுருக்காத. பொதுவாகவே 40 வயசு ஆயிட்டாவே இனிமே என்னதான் இருக்குது அப்படின்ற புத்தி மனுஷங்களுக்கு வந்துடுது. வெறும் 40 வயசு தான், ஆனா புத்தியில என்ன நடக்கு வந்துடுது? இனிமே என்ன இருக்குது, எதனா தின்னலாம். வயசாயிட்டா எதை வேணுமோ தின்னலாம். மிச்ச மீதி கஞ்சி கூழு நல்ல உணவு. அதுக்காக ஐயோ கஞ்சி கூழு குடிக்காம போயிட்டு பாருங்க. கஞ்சி கூழு தரமான உணவு. உனக்கு வயசு ஆக ஆக நீ உண்ணுகிற உணவு என்ன ஆகணும்? இன்னும் தரமாகணும். குறைவா சாப்பிடலாம், ஆனால் எப்படி சாப்பிடணும்? குவாலிட்டியா தரமாக சாப்பிடணும். உன் உடல் ஒருபோதும் சப்பையாக இருக்கக்கூடாது, பலன் இழந்து இருக்கக்கூடாது. நல்ல தரமான உணவு சாப்பிடலனா உன் புலன்கள் வீரியமா இருக்காது. நல்ல தரமான உணவு சாப்பிடலனா உன் புலன்கள் வீரியமா. இப்போ பசியில காது அடைச்சிக்குமா, கண்ணு மங்களாயிடுமா, சுவாசம் நல்லா தெரியாதா, பேச்சு வராதா? அப்ப 5 புலன்கள் என்ன ஆகுது? பசியில சாப்பிட்ற உணர்வுல தேவையான சத்துக்கள் உடலால உறிஞ்சப்பட்டு தேவையான ரத்தம் சுரந்து எல்லா உறுப்புகளும் பலப்படலைன்னா நீ நிரந்தரமா எப்படி இருப்ப? வீரியம் குறைந்த புலனோடு இருப்ப. ஏன் படிக்க முடியல? ஒரு டான்ஸ் ஆட முடியல. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆகும், 10 நிமிஷம் பாட்டு போட்டா டான்ஸ் ஆட முடியல. ஏன்? எப்ப தெரியுமா உன் கால் தன்னால ஒரு இசையை கேட்ட ஆடும்? எப்ப தெரியுமா ஆடும்? உன் உடம்புல ஸ்டாமினா இருந்துச்சுன்னா தன்னால ஒரு இசையை கேட்டா உன் உடம்பு என்ன பண்ணும்? ஆடும். இல்லைன்னா தள்ளாடிதான் விடணும். ஆமா, மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, அப்படிதான் போய் விடணும். எங்க இந்த தெம்பு ஆட முடியும்? உன் புலன்கள் வீரியமா இருந்தாதான் நீ உண்மைகளை புரிஞ்சிக்க முடியும், கடவுளை தரிசிக்க முடியும், ஆன்மீக விஷயங்களை கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அறிவை மேம்படுத்த முடியும். உன் மனசுல ஒரு சிந்தையில தங்க வேண்டிய விஷயங்கள் கூட தங்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை பாத்திரம் தரமா இருக்கணும். இந்த உடம்பு உனக்கு ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் தான் நீ வைக்கப்பட்டிருக்கிற. அந்த உனக்குள்ள தான் அறிவு இருக்குது, உனக்குள்ள தான் புரிதல் இருக்குது, உனக்குள்ள தான் அனுபவம் இருக்குது, உனக்குள்ள தான் புத்தி இருக்குது. இது எல்லாம் வளப்பட்டு இருக்கணும்னா அதுக்கு நீ தங்கி இருக்கிற இந்த பாத்திரம், அந்த கடம், இந்த உடம்பு, அதை தரமா முதல்ல வச்சுக்கிறது தான் உன்னுடைய கடமை.
முதல்ல உன் நினைப்புல இந்த உடம்பு எனக்கு நான் செஞ்சுக்கிட்டதோ எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்ததோ இல்லை, இது நேரடியா கடவுள் விண்ணிலிருந்து உருவாக்கி இந்த மண்ணுக்கு இறக்கி இருக்கிற ஒரு சாதனம்னு புரிஞ்சு கடவுள் கொடுத்த பரிசா இது நினைச்சாதான் இதை பத்திரமா பாதுகாக்கணுன்ற எண்ணமே உனக்கு வரும். யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ முக்கியமானவன்றதை பொறுத்து தான் அந்த கிஃப்ட் நம்ம வீட்டில் என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது இல்லையா? இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, இது என்னை நேசிக்கிறவங்க எனக்கு கொடுத்தது, இது எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க கொடுத்தது. அது என்ன, அந்த பொருள் எவ்வளோ விலையேற பெற்றது, எவ்வளோ விலை கூறுறது கிடையாது, கொடுத்த நபர் யார் அதை பொறுத்து என்ன செய்யுது அந்த அன்பளிப்பினுடைய தன்மை, அதை நம்ம வச்சுக்கிற பக்குவம் மாறுபடுது. சரிதானே? அப்போ இந்த உடம்பு கடவுள் எனக்கு அவன் திருக்கைகளால் செய்து கொடுத்த அன்பு பரிசுங்கிற உணர்வு உனக்கு இருந்தாதான் இதை நான் காப்பது என்னுடைய முதல் தலையாய கடமைங்கிற உணர்வு உனக்கு இருக்கும். நோய் வராமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப சாத்தியமற்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நோய் என்ன பண்ணுது, இயல்பாகவே பிறவியை சார்ந்து நோய் வருது, கர்மங்களை சார்ந்து நோய் வருது, கவனம் அக்கறை இல்லாதனால நோய் வருது, தண்ணினால, காற்றுனால, உணவுனால, மாசுபட்ட இந்த சமூக சூழல்களால, பருவ காலநிலை மாற்றங்களால, இயற்கை பேரிடர்கள்னால பல்வேறு விதங்களில் நோய் வருது. ஆனால் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிற கடமை உனக்கு எனக்கும் உரியது. அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சென்சிட்டிவாக இருக்கணுன்றாங்கள அந்த மாதிரி இருக்கணும். உலகத்திலே எனக்கு வாழ்வு கொடுப்பது உடல் மட்டும்தான். உடல் அற்று இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வு இல்லை. அப்ப நல்லா வாழணுன்ற நினைப்பு உனக்கு இருக்குதுன்னா நீ நல்லா எதை தான் வச்சுக்கணும், உடம்ப தான் வச்சுக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? சாகுற வரைக்கும் உன் உடம்பு உனக்கு நல்லா தான் இருக்கணும். சாகுற வரைக்கும் உன் உடம்புக்கு நீ அசைவை கொடுத்துட்டே தான் இருக்கணும். எதுவும் வேலை இல்லை சாமி, உடற்பயிற்சி செய்ய, ஓடு, ஆடு, நடனம் ஆடுதல் உனக்கு உன் உடலை எப்பொழுதும் இளமையாக சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள உனக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி டான்ஸ் ஆடுறது. ஆனால் ஆட மாட்டேங்கிறிய. இந்த மாதிரி குழந்தைங்க எப்போ பாட்டு போட்டாலும் ஆடுது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டு போனால் நமக்கு என்ன ஆயிடுது, புத்தி பெருகிடுது, வெக்கம் சிக்கம் எல்லாம் வந்துடுது. ஆடுறதுக்கான அசைவு இயல்பாவே இல்லை நமக்கு. நீ அழகா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், இன்னைக்கு என்ன கத்துக்க, கொஞ்சமாகலாம் ஆட கத்துக்க, ஆட கத்துக்க, நடனம் புரி. உன் உடல் எப்படி இருக்கும், நளினத்தோடு இருக்கும், அழகா இருக்கும். இந்த உடல் கடவுள் நமக்கு ஒரு நோக்கத்தோடு செய்து கொடுத்திருக்கிறான். என்ன நோக்கம்? உன்னை முழுமைப்படுத்தி கொண்டு வா. நான் என்ன செய்து கொண்டு வா? முழுமைப்படுத்தி கொண்டு வா. உன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடலை விசுவாசி. ஏசுநாதர் கூட்டுறாதான், இந்த உடலை என்ன பண்ணி நீ விசுவாசி. இது கடவுள் தந்த பரிசுன்னு ஒத்துக்கோ. உன்னுடைய உடலை நீ ஏற்றுக்கொள். உன் உடலை நீ பற்றி இரு. பற்றி இருத்தல்னா என்ன? அந்த உடல் காக்கிற சிம்டம்ஸ் உனக்கு தெரியணும். வலிகள் உன்னால் உணரப்படணும். வலிகள் மேல நீ கவனமா இருக்கணும். பசியை உணர்த்துமா உணர்த்தாதா உடம்பு? தாகத்தை உணர்த்துமா உணர்த்தாதா உடம்பு? தூக்கத்தை உணர்த்துமா உணர்த்தாதா உடம்பு? காமத்தை உணர்த்துமா உணர்த்தாதா உடம்பு? இப்போ உடம்பு அதனுடைய தேவைகளை உனக்கு அனுதினமா என்ன பண்ணிட்டு இருக்கு, தெரிவிச்சுட்டே இருக்கு. அந்த தேவைகளை சரியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய முதல் கடமை. வேற எதுக்கு பிறந்திருக்கிற? இமயமலையில் போய் கொடி நாட்டுறதுக்கா? எவரெஸ்ட் சிகரம் ஏறத்துக்கா? நயகரா நீர்வீழ்ச்சியில கம்பி கட்டி நடக்கிறதுக்கா? எதுக்கு பிறந்திருக்குன்னு நினைக்கிற? உன் உடலின் தேவைகளை முதன்மையாக நிறைவேற்றிக் கொள்ளதான் உனக்கு வாழ்வு. உடம்பு அசிங்கப்பட்டுட்டு நீ அழகாயிட்டெல்லாம் முடியாது. உடம்புல ஆரோக்கியம் இல்லாம நீ நல்ல வாழ்க்கையெல்லாம், சிறந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட முடியாது. சரிதானே? இந்த உடலில் நான் இருக்கும்போது இந்த உடலின் பசிதாகத்தை நான் சரியாக தீர்த்தால் அது என்னுடைய பசிதாகத்தை தீர்த்து என் வாழ்வை நிறைவு செய்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். மேட்ரு புரியுதா உங்களுக்கு?
நான் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். எதையோ இங்கே நான் ஆதாயமாக்கணும், அடையணும், எதையோ நான் தெரிஞ்சுக்கணும், எதையோ நான் அறியணும், எதையோ நான் அனுபவிக்கணும், எதெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து நிறைவடைஞ்சிட்டு போதும் வாழ்க்கைன்னு இறைவனுக்கு நன்றியோட நான் போய் இறைவன்கிட்ட மறுபடியும் சேரணும். என்னை முழுமைப்படுத்திக்கத்தான் இந்த பூமிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிறப்பெடுத்து வந்திருக்கிறேன். நான் என்ன முழுமைப்படுத்திக்கிறதுக்கு இந்த உடம்பு தான் எனக்கு உறுதுணையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ முதன்மை கடமையா இந்த உடம்பினுடைய பசிதாகத்தை நீங்கள் தீர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த உடம்பு உங்களுடைய ஆன்மாவின் பசிதாகத்தை தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு என்னவா இருக்கும், உறுதுணையாக இருக்கும், வளைஞ்சு கொடுக்கும், உதவி செய்யும். ஆனால் இதை கண்டமேனிக்கு போட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு உடம்பு என்ன செய்யாது, ஈடு கொடுக்க முடியாது. வேலை செய்வது இழுக்கல்ல. உடனே உடம்ப பத்திரமா பார்த்துக்கணுன்னு அப்போ வேலையே செய்யக்கூடாது. ஆடாமல் அசங்காமல் பத்திரமா நான் உடம்பை வச்சுன்னுக்கிறேன். அப்படியே மெதுவாக நடக்கிறது, மெதுவாக எழுந்துக்கிறது, அப்படியே மெதுவாக படுக்கிறது. ஏன்னா உடம்பு எப்படி வச்சுன்னுக்கிறேன், பத்திரமா வச்சுன்னுக்கிறேன். அப்படி இல்லை. இந்த உடம்பு செய்யப்பட்ட விதமே எப்படிதான் செய்யப்பட்டிருக்குது, தசையும் நாருமாக செய்யப்பட்டிருக்கிறது. தசையும் நரம்புமாக செய்யப்பட்டிருக்கிறது. தசையும் நரம்பும் சில சுரபிகளும் எதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அசைவுகளுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு அசைவு கொடுக்கிறாயோ அவ்வளவு ஆரோக்கியம். அசைவுகள் ஆரோக்கியம். தலை என்ன பண்ணலாம், தலை என்ன பண்ணலாங்க, சுத்தலாம் தானே, ஆட்ட முடியும் தானே. ஆனா இப்படியே வச்சு உட்காந்துக்கிற ஒரு நாள் முழுக்க இந்த தலை இப்படியே இருக்குது. இப்படி ஒரு ஆட்டம் இல்லை, இப்படி ஒரு ஆட்டம் இல்லை, இப்படி ஒரு திருப்பம் இல்லை, இப்படி ஒரு திருப்பம் இல்லை, மேலேயும் ஒரு பார்வை இல்லை, கீழேயும் ஒரு பார்வை இல்லை, இப்படியே வச்சிருக்கிற. இன்னும் ஆகும் தலை, எல்லா நோவும் தலையில் வந்து சேரும். தலைக்கு அசைவு கொடுக்கலாமா வேணாமா, கைகள் அசைக்க முடியுமா வேணாமா, எல்லாம் அசையலாம் தானே. அப்ப அசைக்க முடிஞ்ச எல்லா பகுதிகளையும் நீ என்ன பண்ணி பார்த்துக்கோ, தினமும் அசைச்சு பார்த்துக்கோ. உடல் உழைப்பு இருந்தால் உடற்பயிற்சி தேவையே இல்லை. அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, உடல் உழைப்பு இருந்தது, அதனால உடற்பயிற்சிகள் பெரும்பாலும் சாமானிய மக்களுக்கு தேவைப்படலை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உடல் உழைப்புக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் கொரோனா லாக்டவுனு வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு 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 தூங்கி, சாப்பிட்டு 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 தூங்கி, லேப்டாப்பை பார்த்து, மொபைலை பார்த்து, டிவியை பார்த்து, உட்காந்து எழுந்து அவ்வளோதான் வாழ்க்கையாக போச்சு. அதுதானே, நாங்களாம் உழைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், என்னப்பா ஓகே வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வேலைக்கு போகல, உழைப்பு இல்லை, கட்டாயம் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், உடற்பயிற்சி செய்து தான் ஆகணும். இன்னைக்கு ஏதோ ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன டைலாக் ஒன்று போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதாவது உடற்பயிற்சி என்பது உன் உடலை நீ நேசித்து அதை கொண்டாடி மகிழ்வதின் செயலாக இருக்க வேண்டுமே தவிர நீ உண்ட உணவுக்கு தண்டனையாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தான். கண்ட மேனிக்கு கண்டதை தின்னதெல்லாம் எதுனா ஆகணுமேன்றதுக்காக உடலை போட்டு பயிற்சி பண்ணிருக்காத. உடற்பயிற்சி உடலை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு செயலாக இருக்கட்டும், சரிதானே. உடற்பயிற்சி எப்படி இருக்கட்டும், உடம்பை கொண்டாடி மகிழக்கூடிய செயலாக இருக்கட்டும். தின்னதுக்கு தண்டனையான செயலை என்ன பண்ண வேணாம், இருக்க வேணாம். ஏசுநாதர் சொன்னார்ல, இந்த உடம்பை, இந்த கோயிலை, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். எத்தனை நாளில் எழுப்புவேன், 3 நாளில் நான் திரும்ப எழுப்பிக்குவேன். அப்போ எவ்வளவு வல்லமை, எவ்வளவு உடம்பு மேலே இருந்த அந்த பற்று, பிடிமானம். என் உடம்பு நீ இடிச்சு போட்டாலும் என்னால் பண்ண முடியும், என்னால் மறுபடியும் எழுப்பிக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு அந்த உடல் மீதான பற்று உனக்கு எனக்கு இருக்கா? எந்த நோய் வந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயத்தோடவே வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்குது. ஆரோக்கியத்து மேலே நமக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. காசு சம்பாதிக்கிற கவலையில் கனத்தை என்ன பண்ணிடுறோம், நாசமாக்கி போட்டுடுறோம். இது சுடுகாடு இல்லை, இது வீடு. உடல் என்ன இல்லை, சுடுகாடு இல்லை, வீடு. சுடுகாடுனா தான் மேலே மேக்கப் ட்ரெஸ்ஸிங் பயங்கரமாக இருக்கும், உள்ள எலும்போ இதுவும் பூச்சியும் புழுவும் நொந்து நூல்ஸாக இருக்கும். வீடுனா எப்படி இருக்கும், வெளியவும் பெயிண்ட் அடிச்சு சுத்தமாக இருக்கும், உள்ளவும் அதாவது பொருள் அங்கங்கே அப்படி இருக்கும். ஸோ உன்னுடைய உடலை நீ வீடாக வச்சுருக்கிறியா
சுடுகாடாக வச்சுன்னு இருக்கிறியா? நிறைய பேர் உடம்பு எப்படி தான் இருக்குது? சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. இப்போ உன்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் தன்னை உனக்கு உடலாக்கி இருக்கிறான். உன்னை நீ முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் தன்னை உனக்கு உடலாக்கி கொடுத்திருக்கிறான். அதனால இந்த உடலின் முழுமையின் மேல நீ கவனம் செலுத்த செலுத்த இந்த உடல் உன்னுடைய முழுமைக்கு உறுதுணையாக மாறிக்கொண்டே இருக்கும். இது நீ கவனத்தில் வச்சுக்கோ. அதனால உணவு மேல அக்கறை எடுத்துக்கோ. நீ சாப்பிட்ற அரிசி ரொம்ப முக்கியம். ஏன்னா அரிசி தான் நமக்கு பொதுவான உணவாயிடுச்சு. அதில் அரிசி உனக்கு ரொம்ப முக்கியம். நீ சாப்பிட்ற எண்ணெய் உனக்கு ரொம்ப முக்கியம். நீ சாப்பிட்ற காய்கறி பொருட்கள் உனக்கு ரொம்ப முக்கியம். ₹1 போனால் போகுது, ₹2 போனால் போகுது, தரமாக வாங்கி சாப்பிடு. ட்ரெஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஆரோக்கியமான மனுஷன் கோமணம் கட்டினா விட அழகுதான். சரிதானே? நல்லா பாடி இருக்குது, தெம்பா இருக்குது, கட்டு மஸ்தான உடம்பு இருக்குது. அப்படின்னா என்ன போதும்? ஒரு கோமணம் கட்டினாலும் அப்படிதான் இருப்பான், கம்பீரமா அழகா தான் இருப்பான். சரிதானே? கட்டழகு, பத்தியா, கட்டழகு. ஆரோக்கியம் இல்லாத மனுஷனுக்கு என்ன போத்துனாலும் எப்படிதான் தெரியும்? தல தல தான் தெரியும். சரிதானே? ஆரோக்கியம் தான் உனக்கு சொத்து. ஆரோக்கியம் தான் உனக்கு என்னது? சொத்து. வேற எதுவுமே இல்லை. நீ இருக்கும் வரைக்கும் உனக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் மட்டும்தான் தேவை. உடல் மட்டும்தான் அவசியம். இந்த உடல் எனக்கு வேணும் நான் நினைச்சதை விட யார் நினைச்சிருக்கிறது? கடவுள் நினைச்சு இதை உருவாக்கி உன் கையில பரிசு போல கொடுத்துருக்கிறாரு. பத்திரமா பார்த்துக்கோ. உன் கண்கள் வீரியத்தோடு இருக்குதா பாரு. உன் காதுகள் வீரியத்தோடு இருக்குதா பாரு. உன் நுகர்வு, சுவாசத்தை நுகர்றது, வாசத்தை நுகர்றது வீரியமா இருக்கா பாரு. உன் வார்த்தைகள், உன் பேச்சு, உன்னுடைய தொண்டை, உன்னுடைய குரல் வளம் வீரியமா இருக்குதா பாரு. உன்னுடைய தொடு உணர்வு வீரியமா இருக்கா பாரு. எல்லா புலன்களையும் எப்படி வச்சுக்க? வீரியத்தை அதன் தன்மையில வச்சுக்க. அதற்கான பயிற்சிகள், அதற்கான முயற்சிகள், அதற்கான உணவை, அதற்கான அக்கறையை நீ எடுத்துக்கோ. அப்ப என்ன நடக்கும்? நீ உன்னை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு சிந்திக்கிற பலம் உனக்கு சரியா இருக்கும். சாப்பிட்ற உணவின் தரத்தை பொறுத்து தான் சிந்தனையின் தரமும் இருக்கும். காந்தி நிறைய சிந்தனை பண்ணாரு. காந்தி நிறைய ஆட்டுப்பாலையே குடிச்சா பாரு என்ன பண்றது? வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலையுமே குடிச்சு வாழ்ந்துருக்கலாம் மனுஷன். எப்படி இருக்கும்? பண்ண புரோட்டீனோ கால்சியமோ உடம்புல ஊறி இருக்குது. அப்புறம் வெறும் உடம்போட கோவணமா தெரிஞ்சா கூட அந்த அளவுக்கு என்னதான் மதிப்பு தான். சரிதானே? நீ தரமான உணவு சாப்பிட்டீன்னா உன் சிந்தனை எப்படி இருக்கும்? தரமா இருக்கும், வீரியமா இருக்கும். நீ கேட்கிற விஷயங்கள்ல கூட நீ வேகமா புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா சிந்திக்கிற இடம் எங்க சிந்திக்கிறீங்க? மூளையிலிருந்து முதுகெலும்பு கடைசி வரைக்கும் சிந்தனை தான். வெறும் மூளையில மட்டும் இல்லை, மூளையிலிருந்து முதுகெலும்பு கடைசி வரைக்கும் என்னதான்? மூலாதாரம் வரைக்கும் சிந்தனை தான். அப்ப சிந்திக்கணும்னா மூளைன்ற உறுப்பு உனக்கு எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். இன்னும் உலகத்துல மனுஷங்க 1% 2% மேல மூளை என்ன பண்ணவே இல்லையா? பயன்படுத்தவே இல்லையா? மூளை பயன்பாடு இல்லையா? லெஃப்ட் பயன்பட்டா ரைட்டு பயன்பாடு இல்லை, ரைட்டு பயன்பட்டா லெஃப்ட் பயன்பாடு இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கிறோமா? ஏன்? எத்தனையோ 1000 நரம்புகளால பின்னப்பட்டிருக்கிறது அப்படி மூளை. அதுக்கு ரத்த ஓட்டம் எவ்வளோ சரியா போகுதோ அவ்வளவோ எப்படி இருப்பீங்க? பிரைட்டா இருப்பீங்க. சரிதானே? பளிச்சுன்னு புரியும் விஷயங்கள், உதிக்கும், மண்டையில உதிக்கும். சொல்வார்களே மண்டையில களிமண்ணா வச்சுருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? மூளை மழுங்கி போயிருக்கிறது, செயல்படல. அதனுடைய நுண்ணறிவு திறன் போதுமான அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணல மனுஷனுக்கு? செயல்படல. ஏன்னா தரமான சாப்பாடு இல்லை. எல்லாத்தையும் என்னாக்கி வச்சிருக்கிறோம்? விஷமாக்கி வச்சிருக்கிறோம், கெடுத்து வச்சிருக்கிறோம். பணம் மட்டும்தான் இன்னைக்கு. அன்னைக்கு சொன்னல உங்களுக்கு ஒரு விவசாயினுடைய புலம்பல், இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் சோறுக்கு என்ன பண்ணோம்? சிங்கி அடிக்கணுன்றாங்களே. அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். அதனால உன்னுடைய உடலை நீ அக்கறை எடுத்துக்கோ. ஆரோக்கியத்தின் மேல நீ கவனமா இரு. வாழ்க்கை ஒரு முறை. இந்த உடம்பு உனக்கு ஒரு முறை. இந்த உடம்பு உனக்கு எத்தனை முறை?
ஒரு முறை. இந்த உடம்பு தான் உனக்கு தேவனுடைய குமாரன், கடவுளே பெத்தெடுத்து கொடுத்த குமாரன் உனக்கு எதுதான்? இந்த உடம்பு தான். இயேசுநாதர்லாம் யாரும் இங்க பார்த்ததில்லை. எங்கள் அம்மா இன்னைக்கு கூட ஒரு கேலண்டரில் இயேசுநாதர் படம் போட்டு அது கூடப்பா தூங்கி எழுந்தோன்னே இயேசுநாதரை பார்க்குறேன். யார் இயேசுநாதரை பார்த்தது? யார் அந்த காலத்தில் அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுது? இதுதான் இயேசுநாதர்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் கற்பனையாக வரைஞ்ச படம், அதிகபட்சம் சினிமாவில் நடித்த வெள்ளைக்கார படம், அவ்வளோதானே. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற இயேசுநாதர் படம்லாம் சினிமாவில் நடித்த இயேசுநாதராக வேஷம் போட்டு நடித்த வெள்ளைக்கார ஃபோட்டோ. அதுக்கு முன்னாடி அந்த மலையில் இப்படி கை வச்சிருக்கிற மாதிரிலாம் படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கற்பனையாக இப்படி தான் இருந்திருப்பாரு அப்படின்னு கற்பனையாக வரைஞ்ச படம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கேமரா கண்டுபிடிச்சிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு இயேசுநாதரை? ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்லிட்டாரு? இறைவனே உனக்கு சரீரமாக இருக்கிறான்ட்டார். உன் சரீரம் தான் நான், மாம்சமும் ரத்தமுமா நான் உன்னிலே இருக்கிறேன்ட்டாரு. அதான் சொன்னாரு, இதை வாங்கி சாப்பிடு, உன் ரத்தத்தில் ரத்தமா உன் மாம்சத்தில் மாம்சமா நானே என்ன பண்ணியிருக்கிறேன், கலந்துருக்கிறேன்ட்டாரு. அப்போ இயேசுநாதரை பார்க்கணும்னா நீ எதை தான் பார்க்கணும்? உன் மாம்சம், உன் உடம்பு, உன் ரத்தம், உன்னை தான் நீ பார்க்கணும். அதனால ஏமா நாலு தூங்கி வந்தோன்னா என்ன பண்ணு, உன்னை பார்த்துக்கோ, அட்லீஸ்ட் உன் கையாவது பார்த்துக்கோ. உன் சரீரம் தான் இயேசுநாதர், உன் சரீரம் தான் தேவகுமாரன், உன் சரீரம் தான் கடவுள் செஞ்ச, கடவுள் அனுப்பினது. கடவுள் அனுப்பினது எங்கிருந்து? விண்ணிலிருந்து, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. உருவாக்கமே எங்க இருந்துங்க? உடம்பு உருவாக்கமே எங்கிருந்து உருவானது? பரலோகத்திலிருந்து உருவானது, ஆகாயத்திலிருந்து உண்டானது, விண்ணிலிருந்து உண்டானது, மண்ணாகி இருக்கிறது. வணக்கம் செய். எதை? உன்னுடைய உடலை வணக்கம் செய், வந்தனம் செய். ஆலயம் போல நேசி, ஆலயம் போல பராமரி. இதுக்குள்ள ஒரு தீபம், ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி துலக்கிட்டே இருக்கு, எரிஞ்சிட்டே இருக்கு, அணையா விளக்கு. அதன் அடையாளமாக தான் இதை புரிஞ்ச வள்ளலார் போன்றவங்கெல்லாம் அணையா விளக்குன்னு ஒன்று ஏற்றி வச்சாங்க. வள்ளலார் மடம் எங்கே போனாலும் என்ன இருக்கும்? ஒரு அணையா விளக்கு இருக்கும். அது ஒரு கண்ணாடி குடுவையில் வச்சு எப்போவுமே அந்த விளக்கு அணையாமல் எரிய வச்சு பாதுகாத்து வராங்க. அவர் எப்போ சொல்லிட்டு போய் செத்தாரோ அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், சீடர்கள். காரணம் என்னன்னா, அந்த விளக்கை பார்க்கும் போதாவது உனக்குள்ள இப்படி ஒரு அணையா விளக்கு ஜோதி என்ன பண்ணிட்டு இருக்கு? இறை ஜோதி, இறை வெளிச்சம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. உன் உடலில் இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை நீ தெரிஞ்சுக்கணும் தான் வச்சுட்டு போனாங்க. அப்ப இந்த கடம் எவ்வளவு விசேஷமா, என்ன தன்மைகளோடு, என்ன அன்பு பரிசா இந்த பூமியில நான் வாழ்ந்து என்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மீண்டும் மீண்டும் நீ உணர்ந்து கொண்டே இருக்குதான் வேணும். இதை விட முக்கியமானது உனக்கு வேற எதுவுமே இல்லை. உனக்கு வெளியே இருக்கிற யாருமே ரெண்டாவது தான். உன் பொண்டாட்டி உனக்கு ரெண்டாவது, உன் புருஷன் உனக்கு ரெண்டாவது, உன் உடம்பு தான் உனக்கு முதன்மை. அவளுக்காக என் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், இவங்களுக்காக என் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், அதுக்காக என் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், இதுக்காக என் உடம்பை கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தண்டனை யாருக்கு தான்? தண்டனை யாருக்கு தான்? உனக்கு தான். யாருக்காக கெடுத்தியோ அவங்கெல்லாம் வந்து வாங்க முடியாது. நமக்கு ரத்தமும் சதையும் ரொம்ப லேசான விஷயம் ஆயிடுச்சு. நமக்கு ரத்தமும் சதையும் ஆயிடுச்சு, ரொம்ப லேசான விஷயம் ஆயிடுச்சு. இல்லை, அதுதான் அற்புதம். இறைவன் இந்த பூமியில் ஏற்படுத்தின அற்புதங்கள்ல மிக மிக உயரிய அற்புதம் எது? ரத்தமும் சதையும், ஊன் உரு. அதில் இறைவன் லயித்திருக்க விரும்பி இருக்கிறான். அண்டமானதும் 5 எழுத்துக்குள்ளே, பிண்டமாயிருப்பதும் 5 எழுத்துக்குள்ளே. அந்த 5 எழுத்துக்குள்ளே ஆண்டவன் லயித்திருக்க விரும்பி இருக்கிறான். ஆண்டவன் லயித்திருக்கும் இந்த ஆலயத்தை நீ அழகாக பராமரித்துக்கொள்.
உடைய விட 1 மடங்கு 2 மடங்கு அதிகமான கவனத்தை எதுக்கு செலுத்துரு? உணவுக்கு செலுத்துரு. உன்னுடைய அதிகபட்ச செலவு எதுக்காக இருக்கட்டும்? உன்னுடைய உடலுக்கு உணவுக்கானதா இருக்கட்டும், தரமானதா இருக்கட்டும். காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாத. அதில் உணவில் என்ன ஆகாத? காம்ப்ரமைஸ் ஆகாத. நாலு பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா வீட்டில் 4 பொருள் இருக்கணும் தானே. ஒரு சோஃபா இருக்கணும், ஒரு கட்டில் இருக்கணும், ஒரு பீரோ இருக்கணும், ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் சரிதான். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்கணும்ல. நீ இருக்கணும்னா உனக்கு எது இருக்கணும்? நல்ல உடம்பு இருக்கணும்ல. எது முக்கியம்? 4 பேர் வந்து வீட்டை அலங்காரமா பார்க்கறது முக்கியமா, நீ உன் வீடாகிய உடலை அலங்காரமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறது முக்கியமா? அதெல்லாம் வாங்குறதுக்கு கடன் வாங்கி காலத்துக்கும் என்ன பண்ணல, வாழ்க்கைக்கு நல்ல சோறு, உடம்புக்கு நல்ல சோறு கொடுக்கவே முடியலையே. எல்லாத்தையும் கடன் கொடுக்குறான். இன்னைக்கு கடன்காரன் ஆக்குறதுக்கு உன்னை சுத்தி வராங்க. மாசத்துக்கு 2-3 போனால் வந்துடும் பாருங்க. உங்களுக்கு பர்சனல் லோன் அலாட்டாக இருக்குது, இவ்வளோ லோன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம், நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்களா? விருப்பமாக இருந்தால் அந்த நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியே ரோட்டில் போனீங்கன்னா எல்லாமே அழைப்பு தான். என்ன? 0% கடன் உதவி, சுலபத்தவணை. என்ன தவணை? சுலபத்தவணை. 1 ரூபாய் கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போகன்றான். 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் பொருளை 1 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போகன்றான். எவன் தானா ஆன்லைன்லயும் கடைக்காரன் ஆகிறான். இப்போ ஆன்லைன்ல பொருள் வாங்குறது முன்பணமா ஒரு அமௌண்ட் உனக்கு கொடுத்துட்றான். அந்த அமௌண்ட் வரைக்கும் நீ ஆன்லைன்லயே கடன் வாங்கிக்கலாம். கடன் படும் போதெல்லாம் நாம் நம்முடைய சுய கடமைகள் இருந்து தவறி போகிறோம். கடன் போடும் போதெல்லாம் நாம் என்ன ஆகிறோம்? நம்முடைய சுய கடமைகள் இருந்து தவறி போகிறோம். கடமையை சரியாற்ற முடியாது. அதனால கடத்தின் மீது கவனம் வைத்து கடன் வாங்காது கடமையாற்று. கடத்தின் மீது கவனம் வைத்து கடன் வாங்காது கடமையாற்று. உன்னுடைய உடல் உனக்கான அளவு. உன்னுடைய உடல் உனக்கான அளவு. உனக்கு ஏன் அந்த உடம்பு இப்படி இருக்கு, இந்த நேரத்தில் இருக்குது, இந்த வடிவத்தில் இருக்குது, இந்த தன்மையில் இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான். உனக்கு பொருந்தி உன் வாழ்க்கைக்கு உன்னை முழுமைப்படுத்துவதற்கு உன் அளவுக்கு இறைவன் சரியாக அதை செய்திருக்கிறான். அதுதான் உன் உடம்பு போல இன்னொருத்தருக்கு இதே உடம்பு இதே தன்மையில இதே அளவுல இதே வடிவத்துல இதே நிறத்துல இல்லவே இல்லை, இருக்கவே முடியாது. உன்னுடைய உடலின் தனித்தன்மை உனக்கானது. உன்னுடைய உடம்பினுடைய தனித்தன்மை யாருக்கானது? உனக்கானது. இந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுனாங்களே, ஒவ்வொரு தலையிலும் ஒரே அளவா மயிர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தலையிலும் ஒரே அளவா மயிர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தலையும் தனித்தன்மையாக செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தலையிலேயும் தலைமயிரின் எண்ணிக்கை என்ன படுது? மாறுபடுது, வேறுபடுது. இப்போ உன் உடம்பை இன்னொருத்தர் காக்க முடியுமா? உன் உடலை இன்னொருவர் போற்றி பேணி காக்க முடியுமா? உன் உடலை யார் தான் போற்றி பேணி பாதுகாக்கணும்? நீ தான் போற்றி பேணி பாதுகாக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு வளரும் போது அறிவியல் சொல்லிக் கொடுக்குறோமோ, சமூகவியல் சொல்லிக் கொடுக்குறோமோ, புவியியல் சொல்லிக் கொடுக்குறோமோ, கணக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, மொழிகள் சொல்லிக் கொடுக்குறோமோ, என்ன பெரிய அரும்பெரும் சாதனைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோமோ, முதல்ல என்னதான் சொல்லிக் கொடுக்கணும்? உடம்ப நல்லா பார்த்துக்கோ, உடலை அழகா வச்சுக்கோ, உடலுக்கு தரமான உணவை சாப்பிட கத்துக்கோ. நல்லா சின்ன வயசுல வளர்ந்த வளர்ப்பே சரியில்லை. வளர்ப்புன்னு அவங்களும் சொல்ல முடியாது, என்னதான் சொல்லணும், அப்படி வச்சுக்கலாமே. 26 வயசு வரைக்கும் நான் கத்திரிக்காய் தின்னதே கிடையாது. 26 வயசு வரைக்கும் நான் கத்திரிக்காய் மட்டும் இல்லை, எந்த காய்கறியுமே தின்னது கிடையாது, கீரை தின்னது கிடையாது. பருப்பு என்றால் வெறுப்பு, ரசம் என்றால் விஷம்,
கறி என்றால் சரி. எப்பவுமே என்ன மட்டும் சாப்பிடணும்? கறி மட்டும் தான் சாப்பிடணும். காய்கறி, அதுனா காய்கறி, காயை வெட்டி போட்டு என்ன மட்டும் சாப்பிடலாம்? கறி மட்டும் சாப்பிடலாம். இந்த தெனாலிராமன் கதை படிப்போம்ல, தெனாலிராமன் கதையில அவன் ராஜா ஒரு கத்திரிக்காய் சாப்பிடுவாரு, தெனாலிராமனுக்கு விருந்து கொடுப்பாரு. அந்த கத்திரிக்காய் மேல ரொம்ப ஆசையாயிடும், பொண்டாட்டி பிள்ளைகள் கொடுக்கணும்னு நினைப்பா. ராத்திரில ஒரு திருடின்னு போய் சமைச்சு சாப்பிடும். ஏன்னா கத்திரிக்காய் போய் சுவைன்னு கத்திரிக்காய் திருடின்னு போய் தான் சாப்பிட்டுருக்கானுங்க அந்த காலத்துல. என்னடா கத்திரிக்காய் சுவை அப்படியெல்லாம் யோசிப்பேன் நான். கத்திரிக்காய் ஒரு சுவை, அதை போய் ராத்திரில திருடின்னு போய் சாப்பிடுவாங்க. கரும்பு இனிக்கும், கரும்பு திருடி கூட என்ன மரத்துல கொண்டு போய் கட்டி போட்டாலும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா கத்திரிக்காய் போய் எவன் திருடுவான்? அப்போ கத்திரிக்காய்ன்ற அந்த காயில் இருக்கக்கூடிய மகத்துவமோ அதனுடைய அறிவோ எவ்வளவு நாளைக்கு தெரியல. வாய்ப்பே இல்லை. அப்ப நம்முடைய உடலுக்கு ஏற்ற தரமான உண்மையான சத்துக்கள் நிறைந்த உணவு எதுன்ற அறிவு நமக்கு முதன்மை என்ன பண்ணணும்? சின்ன வயசுலயே சாப்பிட்றது எப்போது ஆரம்பிக்கிறோம்? எவ்வளோ சின்ன வயசுல சாப்பிட ஆரம்பிக்கிறோம்? பிறந்த உடனே பால் குடிக்க ஆரம்பிக்கிறோம். தாய்ப்பால் தரமான வீரியமான உணவு. தாய்ப்பால் கடுத்து உருளைக்கிழங்கு, அப்புறம் சோறு நசிச்சு கேரட் வேக வச்சு ஏதோ கொடுக்க ஆரம்பிக்கிறோம்ல குழந்தைங்களுக்கு. அப்போ குழந்தைகள் குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே சாப்பிட்றதுனால, குழந்தைகளா இருக்கும் போதிலிருந்தே மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவு என்ன அறிவு? உணவை பற்றிய அறிவு. உடலின் தன்மை சரியாக காக்கப்படணும்னா குழந்தை பருவத்திலிருந்தே முதன்மையாக கொடுக்கப்பட வேண்டிய கல்வி என்னது? உணவு பற்றிய கல்வி. இருக்கா நமக்கு? உணவை பற்றிய கல்வி நமக்கு இருக்கா? இல்லையே. இது வானத்திலிருந்து இறங்கினது என்ற வாசமே நமக்கு தெரியலையே. ஏதோ எங்க அம்மா பெத்து போட்டா, இதுல வர அந்த அப்பா அம்மா இருக்கிறாங்களே, அப்பா நான் உங்களை எப்படி கஷ்டப்பட்டு பெத்தேன், உன்னை 10 மாதம் எப்படி சுமந்தேன், உன்னை நான் எப்படி வயிற்றில் வச்சுருந்தேன், உன்னை நான் எப்படி பார்த்துருந்தேன், எப்படி உன்னை வளர்த்தேன், எப்படி நான் பெத்தேன்னு சொல்லியே நமக்கு புத்தினா ஏறி போச்சு. இவங்க தான் நம்மளை செஞ்சாங்க போல்றதுன்னா ஏறி போச்சு. ஒரு நிமிஷம் கூட இந்த அம்மாவோ இந்த அப்பாவோ நம்மளை பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கே தெரியாது நம்ம செஞ்சது வேற ஏதோ அப்படிங்கிற நினைப்புக்கே நம்மளை இந்த சமூகம் கொண்டு போக மாட்டேங்குது. அந்த நினைப்பு தான் ரொம்ப முக்கியம். வடிவேல் மாதிரி ஆளுங்கன்னா ஒரு தலை எடுத்து வர வேண்டி இருக்குது. ஏன்னா சும்மா பெத்தான்னு வயசுல உள்ள 10 மாதம் இருட்டில் லைட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொந்த வச்சு உட்காந்து கஷ்டம் எடுத்தாலே தெரியும் அப்படின்னு ஒரு புள்ள கேட்ட பிறகுதான் கொஞ்சம் விழிப்புணர்வு அலர்ட்னஸே சமூகத்துக்கு வருது. தாயை மதிக்காத தந்தையை மதிக்காதுன்றதெல்லாம் எங்க கான்செப்ட் அது இல்லை. அவங்களுக்கே தெரியாது இந்த உடம்பு உருவான விதம். ஏன்னா இதை உருவாக்குனது கடவுள். இது கடவுள் பரிசு, இது கடவுளின் அன்பளிப்பு. அதனால எது போல இதை பாதுகாக்கணும்? வேற எதை விட இதை தான் நீ முக்கியமா பாதுகாக்கணும். இதை விட பெஸ்ட், இதை விட உனக்கு பொக்கிஷம், இதை விட உனக்கு சிறந்த வெகுமதி, இதை விட மேலான ஒண்ணு உலகத்துல வேற எதுவுமே உனக்கு இல்லை. காட் கிவன் கிஃப்ட். அப்ப இந்த கிஃப்ட் மேல உனக்கு எப்படி இருக்கணும்? அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பாசம், அவ்வளோ உருக்கம், அவ்வளோ முதன்மை, அவ்வளவு பொறுப்பு உனக்கு இது மேல வரணும் தானே. வீட்டை பாதுகாக்கிற, செருப்பை பாதுகாக்கிற, துணியை பாதுகாக்கிற, பீரோவை பாதுகாக்கிற, நகையை பாதுகாக்கிற, துட்டை பாதுகாக்கிற, அவனை பாதுகாக்கிற, இவனை பாதுகாக்கிற, உடம்பு அம்மோடு போட்டுடுற. என்ன நோய்னா வா, என்ன பேய்னா புடி, என்ன ஆடுனா ஆடு, எதுனா ஆகட்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த உடம்பை குளிப்பாட்டுறது கூட கஷ்டமா இருக்குது உனக்கு. சனியின 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட குளிக்கலாம் பரவாயில்லன்னு நினைக்கிறியே. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்க. கோயில் இல்லாத ஊர்ல
குடியிருக்கக்கூடாது. அப்படியே கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் ஒரு விளக்காவது எரியாமல் இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே கோயில் இருந்தாலும் அந்த கோயில் சுத்தபத்தமாக தினமும் என்ன பண்ணோம், பெருக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? உடம்பு தாண்டா கோயில், இதெல்லாம் உனக்கு செய்யன்னு சொல்றதுக்கு தான் சொன்னாங்க. உள்ள ஒரு ஜோதி எழுந்துட்டு இருக்குதுன்னா வெளியவும் இப்படிதான் இருக்கணும், சுத்தமா பிரகாசமா தானே இருக்கணும். கழுவே மாட்டுகிற இதுவும் எப்படி தெரியுமாச்சு? எங்கன்னா வெளியே போனா குளிக்கலாம், ஏன்னா வெளியே போனா குளிக்கலாம், யாரையாவது பார்க்க போன விருந்துக்கு போனா குளிக்கலாம், கல்யாணத்துக்கு போனா குளிக்கலாம், இல்லை ஏன்னா ஊருக்கு போனா குளிக்கலாம். வீட்டில் இருந்தா என்ன பண்ண தேவையில்லை. அப்ப யாருக்காக வாழ்ந்துருக்கிற நீ? 4 பேர் பார்க்கறதுக்காக மட்டும்தான் வாழ்ற. உடம்பு மேல உனக்கு உண்மையாவே அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகிமை, அதனுடைய மேன்மை, அதனுடைய பொக்கிஷம் உனக்கு புரிஞ்சிருந்தா நீ எப்பவும் குளிப்ப. நீ எப்பவும் குளிப்ப, தினந்தோறும் குளிப்ப. தினந்தோறும் இல்லை, நீ வீட்டில் இருந்தாலும் குளிப்ப, வெளியே போனாலும் குளிப்ப. அவ்வளவுதான் மேட்ரு. நீ வெளியே போனா மட்டும்தான், பங்கன்னா மட்டும்தான் குளிக்கிறனா நீ யாரா இருப்ப பாரு. குளிக்கிறதுனால உடம்புக்கு ஏற்படுற விஷயம் என்ன நமக்கு தெரியல தானே. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுனால மட்டும்தான் தண்ணிக்குரிய உறுப்புகளுக்கான தேவையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, வெறும் தண்ணியை உள்ள குடிக்கிறது மட்டும் இல்ல, தண்ணியை உடம்பு மேல ஊத்துறதுனாலையும் சிறுநீரகங்கள் போன்ற நீர் சம்பந்தமான உறுப்புகள் பலனை பெறுகிறது. குளியல் முக்கியமா இல்லையா? ரெண்டாவது எதுக்காக குளிக்கிறோம்? அழுக்கு போறதுக்கு மட்டுமா குளிக்கிறோம்? அழுக்கு போறதுக்கு மட்டுமா குளிக்கிறோம்? எது குளிக்கிறோம்? உடம்பை குளிர்விப்பதற்காக குளிக்கிறோம், உடலை குளிர்விப்பதற்காக குளிக்கிறோம். இரவெல்லாம் படுத்து தூங்குறோம், உடம்பு சூடாகி தான் இருக்கும். காலையில் அதை என்ன பண்ணி ஆகணும்? குளிர்வித்தாக வேண்டும். குளிர்விப்பதற்காக குளியல். உன் உடம்பு தினமும் குளிர்விக்கப்படலன்னா என்ன ஆகும்? சூடு அதிகமாகி மூளை பிரச்சனைல இருந்து மூளை பிரச்சனை வரைக்கும் வரும். நீ தினமும் குளிச்சு பாரு, மூலமும் வராது, மூளை சூடும் வராது, சாந்தமா இருப்ப, அமைதியா இருப்ப. குளிச்சாவே நீ எப்படி இருப்ப? மனசுல கொஞ்சம் நல்லா இருப்ப. சாணினே தினமும் குளி. இதுக்கெல்லாம் ஒரு ஞான சபை தேவைப்படுது. எதுக்கு? மைக்க போட்டு 4 சேரை போட்டு இதில் வர இட்லி மீன் குழம்பு ஆக்கி 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு தினமும் குளின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு உபதேசம், ஒரு போதனை, இதை கேட்கறதுக்கு வந்து உட்காந்து நீங்களும் மானம் கெட்டு தேவையா? அதெல்லாம் ஒவ்வொன்றுமே உடலை கொண்டாடுவதற்காக இருக்கட்டும். நீ தூங்குறது உடம்பை கொண்டாடுறதுக்கு தான், நீ சாப்பிட்றது உடம்பை கொண்டாடுறதுக்கு தான், நீ தண்ணி குடிக்கிறது உடம்பை கொண்டாடுறதுக்கு தான், நீ குளிக்கிறது உடம்பை கொண்டாடுறதுக்கா, நீ உடற்பயிற்சி செய்யறது உன்னுடைய உடலை கொண்டாடுவதற்கு தான், நீ நடக்கிறது கூட எதுக்காக தான்? உன் உடலை கொண்டாடுவதற்காகத்தான். எதையுமே உடம்புக்கு தண்டனையா செய்யாத, எல்லாத்தையுமே கொண்டாட்டமா செய். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கொண்டாட்டம். உடம்பு மட்டும் இல்லைன்னா மொத்தம் என்னதான்? திண்டாட்டம் தான். உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த உடம்பை என்ன பண்ணிட்டே இரு, நீ கொண்டாடிட்டே இரு. வானத்திலிருந்து இறைவனால இப்படி ஒரு வாழ்வு தரக்கூடிய உணவு உனக்கு அருளப்படாவிட்டால் இந்த உலகத்தில் உனக்கு பிழைப்பே இருந்திருக்காது என்பதை ஒத்துக்கோ. இந்த உலகத்தில் நான் பிழைக்கிறேன் என்றால், இருக்கிறேன் என்றால், இறைவன் எனக்கு உயிருள்ள ஒரு உணவாக இந்த உடலை எனக்கு கொடுத்திருக்கிறான். அதான் இன்னொரு இடத்துல உடையை பார்க்கிலும் உடல் விசேஷமானதல்லவா. உடையை பார்க்கல உடல் என்னது? விசேஷமானதல்லவா. எது விசேஷம் நமக்கு தெரியணும். அந்த விசேஷத்தின் அளவிலேயே கொண்டாடவும் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, நம்ம மட்டப்படுத்தவே கூடாது.
யார் வீட்டில் மாசத்துக்கு மொத்தம் 31 நாள் தான், ஆனால் கட்டுறதுக்கு புடவை பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். உடம்புல 300 வியாதி இருக்கும். 300 புடவை இருக்கும் பீரோவில், உடம்புல என்ன இருக்கும்? 300 வியாதி இருக்கும். ஆடைகள் அளவோடு இருக்கட்டும். ஆடைகள் எப்படி இருக்கட்டும்? அளவோடு இருக்கட்டும். ஆனால் ஆரோக்கியம் எப்படி இருக்கட்டும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கட்டும்? அளவற்று இருக்கட்டும். நீ ஒரு ஆரோக்கியமான மனிதன், நீ ஒரு ஆரோக்கியமான மனுஷி. அதுதான் இறைவனுடைய விருப்பம். கடவுள் அதுக்காக தான் உனக்குள்ள உயிராக இருந்து ஓயாமல் செயல்பட்டு இருக்கிறது. நீ உடம்புல நல்லா சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான் கடவுளே வேலை பார்த்துருக்குது. நீ கடவுளுக்கு எதிராக வேலை பார்க்குற. பசிக்கும் போது புசிக்கிறவன் திருப்தி அடைகிறான். தாகம் ஏற்படும் போது தண்ணீர் குடிக்கிறவன் திருப்தி ஆகிறான். அது போல உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலிருந்து நீ முடிக்கும் போது திருப்திகரமா முடியணும். உன் வாழ்க்கை எப்படி முடியணும்? திருப்திகரமா முடியணும். கண்ணை மூடுற நாள் ஒன்று வரும்ல, என்னைக்கு வேணுமோ யாருக்கு வேணுமோ கண்ணை மூடுற நாள் ஒன்று வரும். 6லும் சாவு 100லும் சாவு இருக்கட்டும். நான் இது வரைக்கும் இருக்கிறேன்னா 6ல் எனக்கு இல்லை, 6 கடந்துட்டு இல்லை, அதனால 6ல் எனக்கு இல்லை, அப்போ 100 வச்சுக்கலாம். 6 கடந்துட்டீங்களே எல்லாரும், 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொன்னாங்கல்ல, 6 தாண்டிட்டீங்களே எல்லாரும். அப்போ 6 மறந்துடுங்க, எது வச்சுக்கோங்க? 100 வச்சுக்கோங்க. அப்போ 100 வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ 100ல் நான் கண்ணு மூடும்போது ஏக்கங்கள் இல்லாமல், பசி உணர்வு இல்லாமல், தாகத்தின் தவிப்பு இல்லாமல், திருப்தி அடைந்த நிலையில் நான் இந்த உடம்பை விட்டு போனோன்ற நினைப்பு உனக்கு இருக்கணும். கண்ணை மூடும்போது 100ல் கண்ணை மூடும்போது, எத்தனை 100ல் கண்ணை மூடும்போது இந்த உடம்பை விட்டு நான் போகும்போது திருப்தியோடு போனோம். என்னை திருப்திப்படுத்தத்தான் இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை நான் திருப்திப்படுத்துவது என்னுடைய முதல் கடமை. திருப்தினா என்ன? திருப்திக்கு அடையாளம் என்ன? திருப்திக்கு அடையாளம் என்ன? அடா, திருப்தினா நிறைவு. பார்த்தியா? அடையாளம் என்ன? போதும். திருப்திக்கு அடையாளம் என்ன? போதும். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு சாப்பிட்ற, அதான் திருப்தி. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு தண்ணி குடிக்கிற, அதான் தாகத்தை தீர்த்துக்கிற திருப்தி. அப்போ வாழ்க்கையின் திருப்தி என்ன? எது போதும்? வாழ்நாள் போதும்னு சொல்லணும். இறைவா, நீ கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த காலம், இதில் நான் அனுபவிச்ச அனுபவம், இதில் நான் ரசித்த காட்சி, இதில் நுகர்ந்த நுகர்வு, இதில் கேட்ட சப்தங்கள், பார்த்தவைகள், அனுபவித்தவைகள், உணர்ந்தவைகள், கொண்டாடினவைகள், பெற்றவைகள், பெற்றுக்கிட்டவைகள் சகலமாக என்னது? போதும் 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 அப்படின்னு சொல்ற நிறைவு திருப்திக்கு வாழ்க்கை வரணும். என்னம்மா? என்னவா? இப்போ அந்த சபை போவடித்தான். ஆமா, வந்துட்டு இருந்தா அழைப்பு வந்துட்டு இருக்குமே. வந்துட்டு தான் என்ன வந்துக்கோ, அழைப்பு வந்துட்டு இருக்குமே. அந்த திருப்தியை நோக்கி தான் இந்த வாழ்க்கை பயணம். அந்த திருப்திக்காக தான் இந்த உடம்பை கொண்டு இந்த பூமிக்கு நீ வந்திருக்கிற. திருப்தி அடைகிறியா பார். உன் உடலை திருப்திப்படுத்தினால் அடுத்த கவனம் உனக்கு எங்க வரும்? உன்னை திருப்திப்படுத்துதல் வரும். உடம்பு திருப்தி ஆகாம உன்னை திருப்திப்படுத்துதல நீ கவனம் செலுத்த முடியாது. பசியை வச்சுன்னு ஒரு அப்படியே ருசிகரமான ஒரு ஆன்மீக போதனை, அறிவு சார்ந்த போதனை நீ கேட்க முடியுமா? என்ன வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதனால்தான் அந்த யாக்கோபு புத்தகத்தில் கூட யாருன்னா உங்க கோயிலுக்கு வந்தா அவன் பசியா இருந்தா முதல்ல அவனுக்கு என்ன கொடுத்துரு? ரொட்டி கொடு, அப்புறமா என்ன கொடு? அவனுக்கு போதனை கொடுனாங்க. ஏன்னா வயிறு நிறையாம அவனுக்கு மனசை என்ன பண்ண முடியாது? சாந்திப்படுத்த முடியாது. அதனால் பசியெல்லாம் தீர்த்துக்கோ. இந்த உடம்புல இருக்கும்போது என்ன பண்ணிக்கோ? பசியெல்லாம் தீர்த்துக்கோ. உடல் பசியை தீர்த்துக்கோ, உன் பசியை தீர்த்துக்கோ. உடல் தாகத்தை தீர்த்துக்கோ, உன் தாகத்தை தீர்த்துக்கோ. உடலை திருப்திப்படுத்திக்கோ, உன்னை திருப்திப்படுத்திக்கோ. அதுக்கு தான் நீ பிறந்தே இருக்கிற.
உன்னால உன்னை மட்டும்தான் திருப்திப்படுத்திக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் உரிமை, அதுக்கு மட்டும்தான் அனுமதி. சுத்தி இருக்கிற எல்லாரையும் உன்னால திருப்திப்படுத்தலாம் முடியாது. அது ஒண்ணு நினைக்கும், அது ஒரு கோணத்துல பார்க்கும், அது அளவுல சிந்திக்கும். அதெல்லாம் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணா நீ செத்து போயிடுவ, நீ காணாம போயிடுவ. உன்னை தவிர உன்னால வேற யாரையும் எதையும் முழுசா திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு வரமும் கடவுள் உனக்கு கொடுக்கல. உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னது? உன்னை உன்னால் திருப்திப்படுத்தி கொள்ளதான் உனக்கு வரம். உன்னால என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அதை தான் அடுத்து செய்ய முடியும். அவங்க திருப்தி ஆகுறதோ திருப்தி ஆகாதோ அவங்க பிரச்சனை. இல்ல அவங்க திருப்தி ஆகுற வரைக்கும் செய்வேன் நானு அப்படின்னு முயற்சி பண்ணா என்ன ஆவ? நீ காணாம போயிடுவ, நீ தொலைஞ்சு போயிடுவ, நீ செத்து போயிடுவ. ஏன்னா எது வரைக்கும் அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க, நீ சாவர வரைக்கும் விட மாட்டாங்க, திருப்தி ஆக மாட்டாங்க. செத்தா கூட விடாம பேசுவாங்க. என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆயிடு? என் உடலை திருப்திப்படுத்தி அதன் வழியாக என்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவே எனக்கு வாழ்க்கை என்பதனால் நான் என்னை திருப்திப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துகிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யாருடைய நீதியின் மேல்? அவரவருடைய நியதியின் மேல். அங்கு நீதி என்பதின் பொருள் நியதி. அவரவருடைய நியதியின் மேல் தன் பசியை தீர்த்து கொள்வதற்கு எனக்கு தான் முடியும். என் பசிக்கு யார் சாப்பிடணும்? என் தாகத்துக்கு யார் குடிக்கணும்? அப்போ என் நியதியை யார் நிறைவேற்றணும்? அவ்வளோதான். எனக்கு ஏன் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்குறான்? எனக்கு ஏன் இந்த உடம்பை கொடுத்துருக்குறான்? பசிக்கும் போது நான் சாப்பிடணும், தாகம் வரும்போது நான் தண்ணி குடிக்கணும், தூக்கம் வரும்போது நான் தூங்கணும். அப்போதான் என்னுடைய உடல் திருப்தியாகும். அது போல நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் நியதிகளை வைத்திருக்கிறானோ அதெல்லாம் நான் தான் செய்யணும். அதை செஞ்சாதான் நான் இன்னும் உள்ள திருப்தி ஆகும். உடலை திருப்திப்படுத்துவதும் நீ என்கிற உன்னுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவது தான் உனக்கு வாழ்க்கை. அடுத்த உடலை கூட நீ திருப்திப்படுத்த முடியாது. புருஷ பொண்டாட்டியா இருந்தா கூட அடுத்த உடலை முழுமையா திருப்திப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. முடிஞ்ச வரை முயற்சி பண்ணலாம், ஆனா முழுமையா திருப்திப்படுத்த முடியாது. அந்த திருப்தி, அதுக்கு தேவைப்படுற அந்த திருப்தியின் அளவையே நீ தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம், 15 16 15 வருஷம், 15 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் என்னுடைய பசிக்கு எவ்வளவு நான் சாப்பிட்டா திருப்தி அடைவது என் பொண்டாட்டி தெரியாது. அதே போல அவன் பசிக்கு அவன் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டா திருப்தி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பசியை ஒவ்வொரு வேலையும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், மாறுபட்டு தான் இருக்கும். உழைப்புக்கு தகுந்தபடி, நேரத்துக்கு தகுந்தபடி பசியினுடைய அளவும் புசிக்கிற அளவு என்ன பண்ணிட்டே இருக்கோம், மாறுபட்டே இருக்கும். அப்ப எப்படி யாரை திருப்தி ஆக்குறதுங்க? வாழ்க்கை யாரை திருப்திப்படுத்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான். உன்னை திருப்திப்படுத்த தான் உனக்கு வாழ்க்கை. வீட்டில் இருக்கிற எல்லாரும் எல்லாம் என்ன பண்ண முடியாது, உன்னால திருப்தியாக்க முடியவே முடியாது. போராடாத, தொலைஞ்சு போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். செத்தால விட மாட்டாங்க, புடுங்கி தின்றுவாங்க. பணத்தை கூட என்ன பண்ணுவாங்க, புடுங்கி தின்றுவாங்க. சாகும் போது உனக்கு என்ன தெரியணும், எனக்கு நீ நியமித்த நியதிகளை நான் செய்து முடித்தேன். அவன் அதை சரின்னு ஒத்துக்கணானா தப்புன்னு ஒத்துக்கணானா எனக்கு தெரியாது. அவன் திருப்தியானா இவன் திருப்தியானா எனக்கு தெரியாது. இவன் பாராட்டினானா இவன் தூத்துனானா எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் செய்யணும் நீ வச்சிருந்த, இதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்படி பசி கொடுத்த நான் சாப்பிட்டுட்டேன், இப்படி தாகம் கொடுத்த நான் தண்ணி குடிச்சிட்டேன், இப்படி தூக்கம் கொடுத்த நான் தூங்கிட்டேன், இப்படி காமம் கொடுத்த நான் செஞ்சுட்டேன், இப்படி செய்யபடி செயலெல்லாம் எனக்கு தோணுச்சு நான் செஞ்சுட்டேன், என் வேலையை நான் செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், நான் ரெடி வர்றதுக்கு அப்படின்னு உனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் டீல். சரிதானே? உன்னை நியாயம் இருக்க, தீர்மானிக்க, வரையறை செய்ய, உனக்கு முத்திரை கொடுத்த சுத்தி இருக்கிற யாருக்கும் என்ன கிடையாது, உரிமை கிடையாது, அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உன்ன உன் அளவை தெரியவே தெரியாது. எங்க அப்பாவுக்கு என் அளவு தெரியாது, எனக்கு எங்க அப்பா அளவு தெரியாது, எனக்கு என் பொண்ணோட அளவு தெரியாது, அவளுக்கு என்னோட அளவு தெரியாது. அப்ப அவரவர் வாழ்க்கையை
அவரவர் வாழ்ந்து திருப்திகரமாய் முடிக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு முதல்ல சாப்பிட கற்றுக்கோன்ற மேட்ரே அவ்வளோதான். சரியாக வாழ்வதற்கு முதல்ல எதை கற்றுக்கோ? சாப்பிட கற்றுக்கோ. தரமானதை சரியானதை சாப்பிட கற்றுக்கோ. முடிச்சுக்கலாம் தானே? அப்பா இரு என்ன அவ்வளோ அவசரமாக வந்துட்டேன் பார்த்தியால உனக்கு தெரியல பார்த்தியா? அப்போ இதோட முடிச்சிருவான்னு நினச்சிட்டு வந்தேன். உன் உடலின் சகலவற்றின் மீதும் நீ பற்றுதலாக இருப்பதே உனக்கு நலம். சகலம் என்னும் போது தலைமயிலிருந்து கால் நகம் வரை வெளியுறுப்புகள் உள்ளுறுப்புகள் அனைத்தின் மீதும் நீ பற்றுதலாகும். உனக்கு மருத்துவம் தேவைப்படக்கூடாது. நீ அவ்வளவு கவனமாக அக்கறையாக உடல் மீது பற்றுக்கொண்டு வாழ்ந்தேனா எங்கே எதனால வலிக்குது நீயே தெரிஞ்சு நீயே உனக்கு மருத்துவம் பார்த்துக்கிற அளவுக்கு உடம்புல உனக்கு என்ன இருக்கணும்? அவ்வளவு சென்சிட்டிவான உணர்வு உனக்கு இருக்கணும். அவ்வளவு உன் கவனம் உடல் பக்கம் திரும்பணும். அதான் சரியான மனித உடலின் பராமரிப்பு. ஏன்னா வெளியே எந்த ஒரு மருத்துவனும் என் உடலின் வலியை என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. எனக்கு தேவையான சரியான வைத்தியத்தை பார்க்கவே முடியாது. உனக்கு தெரியணும். உன் உடல் தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துக் கொள்ளுகிற மருத்துவ தன்மையோடு செய்யப்பட்டிருக்கிறதுனால நீ உணர்ந்து அதனோடு இசைவு செஞ்சாவே போதும், அது ஆரோக்கியமாகும். வலியை யார் உணர முடியும்? எனக்கு இப்போ இங்கே வலிக்குது, எனக்கு இப்போ இங்கே வலிக்குது, எனக்கு இப்போ இங்கே வலிக்குது, இல்லை எனக்கு பசிக்குது. அவரவர் உடலை யார் தான் உணர முடியும்? அவரவர் தான் உணர முடியும். அதே போல் அந்த உடல் தனக்குத்தானே மருத்துவம் பார்த்து சுகமாக்கி கொள்ளுகிற நிலையில் தான் உடல் செய்யப்பட்டிருக்குன்னா அதை உணர்ந்து அதற்கு அனுமதித்து அதற்கு இசைந்து போகிறத யார் தான் செய்ய முடியும்? நீ தான் செய்ய முடியும். அதனால் உலக மருத்துவத்தை நம்பாத. அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், புத்தாவாக இருக்கட்டும், இல்லை என்னவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், உலக மருத்துவம் ஏதோ சைடு சப்போர்ட்டு, அவ்வளோதான். அதை முழுசாக நம்புறதுக்கு இல்லை. முழுசாக உன்னை நம்பு, உன் உடம்பை நம்பு, உனக்குள் இருக்கிற உயிர் சக்தியை நம்பு, உனக்குள் இருக்கிற உணர்வை நம்பு, உன் வலியை நம்பு. சரியான அசைவு செய், சரியான இசைவு செய், சரியான உணவு உண்ணு, சரியாக உணவு உடலை திருப்தியாகப்படுத்து, சரியாக உன்னையும் திருப்தியாக்கி அழகாக வாழ்ந்துட்டு போயிடு. இதுதானே? அவ்வளோதானப்பா? சரில அவ்வளோவா நீ தான் சொல்லணும். பேசுறது நீ இல்லை, அதனால் நீயே சொல்லு. அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணு. இப்போ வர மாட்டீங்க. நன்றி. சரி, கடவுள் கொடுத்த இந்த